நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வீடியோ ஒரு பர்சனல் காரணங்களால் போட முடியல. இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி எந்தெந்த செக்டார்லாம் பாசிட்டிவ் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. நம்ம எதிர்பார்த்தா போல் இந்த எல்லோ ஜோனை இன்றைக்கி கிராஸ் பண்ணியிருக்கு. டே கேண்டிலும் நல்லா ஒரு புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இது என்ன மாதிரியான சினாரியோ க்ரியேட் பண்ணுது? கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் இந்த முட்டிக்கிட்டே இருந்துச்சுங்களா, இந்த ஜோனை முட்டிக்கிட்டு இருந்தது. இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நேற்றைய தினம் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் கொடுத்துச்சு. புல்லிஷில் கொண்டு நிறுத்தினாங்க. இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கண்டினியூ ரேலி கொடுத்துருக்கு. இந்த எல்லோ ஜோனையும் மார்க்கெட் இப்போ கிராஸ் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் அடுத்தது இந்த லெவலையும் மார்க்கெட்டு 23,000 அப்படிங்கிற இந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். அது எந்தெந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா எது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுவதும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணோம். இப்போ இந்த ப்ரீவியஸ் கைக்கும் லோவுக்கும் நம்ம ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணோன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக பாருங்கள் 0.382 இந்த ரேஞ்ச், இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சை பட்டுட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த லெவலில் மார்க்கெட் இங்கே பட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. திருப்பி என்ன பண்ணியிருக்கு, 0.236 சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ திருப்பி இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் திரும்பியிருக்கு. இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் நான் எதுக்குன்னு ட்ரா பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கேருந்து இப்போ மார்க்கெட் இந்த லெவலில் இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கும் தான் நான் இப்போ ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 0.382 டச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த லெவல் இருக்குது பாருங்கள், 22,671 இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எல்லோ ஜோன் சொல்லியிருந்தோம். எல்லாத்தையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு 22,900 இந்த லெவல் தான். 888 இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் கீழே வரும். சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே வர வாய்ப்பு இருக்கும். இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா, இப்போ மார்க்கெட் வந்தது ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணியிருக்கோம் ஹைக்கும் லோக்கும். ஏன்னா ஒரு சின்ன சென்டிமெண்ட் இப்போதைக்கு ஒரு சென்டிமெண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல மல்டிபிள் டைம் மார்க்கெட் என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் லைன் நேற்றுக்கு நம்மளால் வீடியோ போட முடியல. ஃப்ரைடே வரைக்குமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த பிளாக் கலர் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பிச்சு. நேற்றைய தினம் கொஞ்சம் புல்லிஸ் வச்சுட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப்பு. இந்த எல்லோ ஜோனையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கு, மேலே வந்திருக்கு. கரெக்டாக இந்த பிளாக் கலர் லைனுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குங்களா. இப்போ பிரேக் ஆகிட்டு மேலே வந்திருக்கு. இமிடியேட்டாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 22,900 தான் ரெசிஸ்டன்ஸு. எப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெவல் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுது. மேலே போணுச்சுன்னா இந்த லெவலில் திருப்பி சப்போர்ட் எடுக்க வரும். எதுனா இந்த 22,681 அப்படிங்கிற இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே வந்துச்சு அப்படின்னா 900ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 900 மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா இந்த லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போதைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 888 to 900. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,100. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 23,400. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 23,800. இதுதான் பார்த்திங்கன்னா நெஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா 22,671 இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,400 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதற்கும் கீழே வந்துச்சுன்னா 21,971 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்கள். சார் எப்படி சார் இந்தமாரி ட்ரெண்ட் லைன்லாம் போடுறீங்க, எப்படி ஃபிப்னாசி லெவல்லாம் ட்ரா பண்ணுறீங்க, எதை வச்சு போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக எப்போதுமே மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.
கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து என்றைக்குமே வந்து உங்களால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் 2 விதமான இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக கற்றுத்தரேன். சரிங்களா, 2 கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் ஐடியை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியுமே வந்து திரும்பி இருக்குது. கரெக்டாக வந்து இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எது தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். இந்த பிளாக் கலர் லைன் தெரியுதுங்களா, மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போன மார்க்கெட் இந்த பிளாக் கலர் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போயிருக்கேன். 15 மினிட்டில் வச்சு பார்த்தோன்னா இன்னுமே கிளாரிட்டியாக தெரியும் இந்த லெவல்ஸ்க்கு எல்லாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. தெரியுதுங்களா, பேங்க் நிஃப்டியை வந்து பாருங்கள், இந்த பிளாக் கலர் லைனில் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே நின்றுச்சிங்களா. ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு இன்றைக்கி கேப் அப்பு. இந்த பிளாக் கலர் லைனை பிரேக் அவுட் ஆனோன்னே மார்க்கெட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் ஆனோன்னே இந்த லெவலையே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போயிட்டுருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைனையும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த தெரியுதுங்களா, இந்த லெவலையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் அகைன் போயிருக்கு. 5 மினிட்டில் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது வந்து 49,578 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வச்சுன்னா 49,970 50,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட். ப்ரீவியஸ் ஸ்விங்கு மார்க்கெட்டை எந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுச்சோ 48,500 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா தான் அடுத்தடுத்த சப்போர்ட். இந்த லெவலே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 48,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வச்சுன்னா 47,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வச்சுன்னா 47,100 இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸுமே வந்து நம்ம எல்லோ ஜோனை ப்ராப்பராக பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனுக்கான அர்த்தம் தான் நண்பர்களே. இது இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 75,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸு. இப்போ நம்ம வந்து இந்த லெவலுக்கு வந்து ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணி பார்த்துடலாம். ஹை டு லோ இந்த பாருங்க, ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ண தெரிலனா நான் இந்த ஹையை தொட்டுக்கிறேன், அடுத்தது லோவை தொட்டுக்கிறேன். இதை நம்ம ட்ராப் பண்ணோன்னா ஃபிப்னாசி லெவல் கிடைக்கும். பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். நிஃப்டி போலவே வந்து ஓகே, இதுதான் ப்ராப்பரான லெவல். மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த பிளாக் கலர் லைனை இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இந்த எல்லோ ஜோனும் இருக்குது, இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் லைனும் இருக்குது. மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் இந்த கருப்பு கலர் லைனில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு பாசிட்டிவ் சைனு. இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,700 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் கலர் லைன் 76,417 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, 74,976 இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் 74,100. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 73,678 இந்த லெவல் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 72,829 இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு யார் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓஐ டேட்டா வந்து நாளைய தினம் பார்த்துக்கலாம். ஏன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பீரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நாளைய தினம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இன்றைக்கி பாசிட்டிவாக வந்து நிஃப்டியில் கொண்டுட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கிட்டத்தட்ட 3.5% ஏறி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.2% ஏறி இருக்குது. எல்என்டி 3%, எம்என்டம் 3%, இன்ஃபி 1.2%, கொடாக் பேங்க் 2%, டிசிஎஸ் 1.5%, ஸ்டேட் பேங்க் 1%, சன்ஃபார்மா எல்லாருமே ஏறி இருக்காங்க. இன்றைக்கி நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபின்சர், டெக் மஹிந்திரா, ரிலையன்ஸ் இவங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் யார் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா
ஃபுல்லாக பேங்கிங் செக்டார் தான் மார்க்கெட்டை வந்து கொண்டுட்டு போயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொடாக்கு 12 பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். ஒரு பேங்க்கு கூட நெகட்டிவ் கிடையாது. நல்ல பேங்க் நிஃப்டி தான் வந்து ஏன்னா நிஃப்டி விழுந்தப்போ கூட பேங்க் நிஃப்டி நல்லாவே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதோட இம்பேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. சென்செக்ஸுக்கு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா அதே ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்என்டி, ஜொமேட்டோ, எம்என்டம், இன்ஃபி, கொடாக் பேங்க், எஸ்பிஐ, டிசிஎஸ், இவங்களாம் வந்து டாடா மோட்டார்ஸ் 2.7% இவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல், பஜாஜ், ரிலையன்ஸு, டெக் மஹிந்திரா இவங்களாம் வந்து நெகட்டிவ். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஓஐ டேட்டாவை கொஞ்சம் செக் பண்ணி நிஃப்டியில் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓவரால் வந்து பாருங்கள் 23,000 தான். இப்போ மார்க்கெட் வந்து 22,834. மார்க்கெட் வந்து இனிமேல் வந்தால் 23,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வரும் அப்படிங்கிறத காமிக்குது. நம்மளோட லெவல்ஸ் வந்து நிஃப்டியில் என்ன காமிக்குது அப்படின்னா, நம்மளும் வந்து என்ன சொல்லியிருந்தோம், 22,900 இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோமா. கரெக்டாக மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. 23,000 பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட் நல்லாவே மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. சப்போர்ட் வந்து பாருங்கள் நல்லாவே வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரீயான கிளாஸஸ், இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரெஃபரல் கீழே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.